ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே இப்போ ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்காக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் நம்மளோட சிந்து பைரவி சீரியல். நிறைய ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன கதையை கொடுத்து 1 வீக் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புது ட்ராக் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. சிவாவை எப்போ நம்ம ஒரு ஃபயராக பழைய சீரியல்ஸில் பார்த்த மாதிரி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எப்போ சீரியல் பார்த்தாலும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோ ஒரு சாஃப்ட் நேச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. பெரியம்மாவுக்கு ரொம்ப அடங்கின ஒரு பையனாக காமிக்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, இருந்தாலும் நம்ம ஹீரோ நடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறது. இப்போ போயிட்டுருக்க ட்ராக் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, சிந்துவை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே, மாறும் எல்லாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது ஒரு பக்கம். நேற்றுக்கு முன்தினம் நம்மளோட ஹீரோவோட பர்த்டே எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஹீரோவோட பர்த்டேக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி கிஃப்டெல்லாம் கொடுத்து நிறைய அவரை ஒரு ஹாப்பியான ஒரு மூட்க்கு கொண்டு போயிருக்காங்க. ஆசிரமத்துக்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணி அந்த மாதிரி எல்லாமும் செஞ்சுருக்காங்க போல இருக்குது. அதெல்லாம் பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சி அவருக்கு. எப்பயும் வருஷம் அன்னன்னைக்கு பர்த்டே அன்றைக்கே லைவ் வந்துடுற நம்ம ஹீரோ என்ன சொல்கிறது, இந்த டைம் வந்து ட்ராவல்லையே போயிடுச்சான், லைவ் வர முடியல. சடன் லைவாக நேற்றுக்கு வந்திருக்காரு. நேற்றுக்கு வந்தவர் மக்கள்கிட்டையும் விஷ் பண்ணவங்ககிட்டையும் எல்லார்கிட்டையும் வந்து பர்சனலாக ஒரு தேங்க் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு. அதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் லைவ் வந்துட்டார். அதுக்கு ரீசனும் ஷூட்டிங் லொக்கேஷனில் இருக்கேன், எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் இன்னும் எனக்கே தெரியலை, அதனால தான் ஃப்ரீ டைம் கிடைச்ச உடனே லைவ் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாரியும் கேட்டு ஒரு தேங்க்கும் பண்ணியிருந்தார். ஹாப்பி பர்த்டே ஹீரோ. உண்மையாக உங்களை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிக் ஸ்க்ரீனில் சூப்பராக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரமாக நிறைவேறணும் அது.